ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கௌதமியும் மதுமிதாவை தான் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா எங்கே இருக்கிற, சீக்கிரம் வா, உனக்காக நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரூம்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து அவங்க கௌதம் வந்து திட்டுறாங்க. டே சத்தம் போட்டு பேசாதடா, உனக்கு பக்கத்தில் இங்கே யார் இருக்கானே உனக்கு புரியாது அப்படிங்கும்போது, என்னடா பக்கத்தில் இருக்கிறதுக்கு, என் பக்கத்தில் அமிர்தா இருக்க போகிறா, உன் பக்கத்தில் மதுமிதா இருக்க போகிறா, இதில் என்ன இருக்குது, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாது அப்படின்னு கௌதம் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. சந்தோஷ்ட அமிர்தா சொல்றாங்க, என்னங்க நம்ம பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம், கௌதமுக்குன்னு பூ வாசனையே பிடிக்காதுல அப்படிங்கும்போது, அதான் பக்கத்துல மதுமிதா இருக்கால, அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டலாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. வந்ததுமே ரெண்டு பேரையும் வரவேற்கிறாங்க. அப்போ கௌதம் வந்து அவங்க சந்தோஷம் தனியாக கூப்பிட்டுட்டு போறாங்க. டேய் உனக்கு விவசாயே இல்லாமல் தான் நீ பேசிட்டு இருப்பியா என்ன அப்படிங்கும்போது, நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி நீ பேசிட்டு இருக்கிறியே, நான் வேற ப்ளூடூத்தில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், பக்கத்தில் மதுமிதா வேற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா அப்படிங்கும்போது, இதில் என்னடா இருக்குது, மதுமிதா உன் பொண்டாட்டி தானே, அவள் கேட்டால் தான் என்ன அப்படிங்கும்போது, உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே தெரியாது போட அப்படின்னு சொல்லவும், சரி சரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போகட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே அனுப்பி விட்றாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா கௌதமோட ஆபீஸை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து ஆபீஸர் எல்லாமே ஃபைலை வந்து கேட்கவும் அபிஷேக்கும் கொடுக்குறாங்க. ஒன்றுமே சரியில்லை, எல்லாமே வந்து குளறுபடியாக இருந்துகிட்டு இருக்குது, நீங்கள் ஒன்று கூட ஒழுங்காக வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆபீஸர் வந்து அவங்கள போட்டு திட்டவும் அபிஷேக் சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபைலெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க அப்படிங்கவும் அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அபிஷேக்கும் அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா சவுந்தலாவை தான் காட்டுறாங்க. சவுந்தலாட்ட வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, சவுந்தலா நீ எடுத்த முடிவுலாம் தப்பான முடிவாக ஆகிப்போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. அப்போ சவுந்தலா கேட்குறாங்க, எதுக்குன்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு என்னமோ அந்த மதுமிதா தான் உங்ககிட்ட ஜெயிச்சுட்டே இருக்கான்னு சொல்லி தோணுது, மாயாவுக்கு நீ ஃப்ளாட் வாங்கி கொடுத்தியே, அதோ வேண்டான்னு சொல்லி தடுத்தா பற்றியா, அது மட்டும் இல்லாமல் மதுமிதாவோட அப்பாட்ட வந்து வரதட்சணை எப்படியாவது வாங்கி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலான்னு சொல்லி நீ ஒரு பிளானை போட்ட, ஆனால் அதுவும் வந்து அவள் வந்து வாங்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டா, இதெல்லாம் பார்க்கும்போது அவள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீ தோத்துட்டு இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நினப்பு வருது அப்படிங்கும்போது, அப்போ சவுந்தரா சொல்கிறாங்க, இதுதான் நீ கேட்ட விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, சொல்ல போனாக்கி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் பத்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாணம் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்க, சந்தோஷமா தானே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற, கண்டிப்பா இருக்காது, ரெண்டு பேரும் நான் கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கலாமே தவிர ஆனால் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் கூட இருப்பாங்களே தவிர ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் நான் பிரிக்க மாட்டேன், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க, இதுதான் என்னுடைய பிளானே, நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாளா, அதுக்கப்புறமா நான் அவளை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு அப்படின்னு சவுந்தரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா கௌதமியும் மதுமிதாவை தான் காட்டுறாங்க. அப்போ கௌதம் சொல்றாங்க, ரொம்ப பசியா எடுக்குது, ஏதாவது சாப்பிடலாமா அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ஒரு காஃபியாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபிக்கு ஆர்டர் போடுறாங்க. அப்போ இங்கே சந்தோஷம் அமிர்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ அமிர்தா சொல்கிறாங்க, சரிங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது, ஐயோ நம்ம கிளம்பலாம் கூடாது, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க, அதான் அவங்கள ரூமில் அனுப்பிவிட்டாச்சுல அப்படிங்கும்போது, நீ வேற அவன் திடீர்னு ஆஃபீஸுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு போயிடுவான், அதனால வந்து நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காஃபி எடுத்துகிட்டு வராங்க. என்னது காஃபி எடுத்துகிட்டு வரீங்க, ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டு இருக்குது, பால் தான் குடிக்கணும், போய் பால் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அமிர்தா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீ சும்மா இரு, இல்லைன்னா வந்து அவன் பேசாமல் இருக்க மாட்டான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க போங்க அப்படிங்கவும் அடுத்தது கௌதம் தான் காட்டுறாங்க. கௌதம் வந்து கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுமிதா பார்க்குறாங்க. அப்போ கௌதம் சொல்றாங்க, எனக்கு கேக்குன்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து மதுமிதா பார்த்து அவங்க ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் கௌதமோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அப்போ அந்த ஆபீஸர் எல்லாமே அபிஷேக்கை கூப்பிடவும் அவங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஃபைலில் எல்லாமே வந்து நிறைய குளறுபடிகை பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதனால எதுவுமே சரியில்லை, அதனால நாங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடந்து நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அபிஷேக்கால அடுத்தது கௌதமுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்க போகுது. அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.